ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கோட்டா சேனல். இந்த வீடியோவில் உங்களோட ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லையோ இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர்லையோ ஆன்லைனில் இருந்து எப்படி டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் ஆகியிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஆன்லைன்லேருந்து ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அதை பார்த்துக்குங்க. அப்படி லிங்க் பண்ணலைன்னா ஆதார் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர் எது இருந்தாலும் ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா கூகுளில் UIDAI அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UIDAI.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கும். இந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஆதார் அப்படிங்கிற செக்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆவதாக டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பரை வச்சு டவுன்லோட் பண்ணுறது, அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு டவுன்லோட் பண்ணுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடியை வச்சு டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்படி 3 ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மேக்ஸிமம் ஆதார் நம்பரை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த கேப்சா வெரிஃபிகேஷனுக்கு அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் அண்டு கேப்சா வெரிஃபிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் OTP அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டேக் ஏ குயிக் சர்வே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, சும்மா அவங்களோட சர்வீஸை மேம்படுத்துறதுக்காக ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் ரீப்ரிண்ட் பண்ணுறது UIDA வெப்சைட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா how many days did you receive ரீப்ரிண்ட், ஆதார் கார்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான சர்வேயும் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துக்குங்க. ரிசீவ் ஆகலன்னா ரிசீவ் ஆகலன்னு கொடுத்துங்க, இல்லை ஆர்டர் பண்ணலன்னு கொடுத்துங்க, இல்லை எவ்வளோ டேஸ் அது கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது PDF ஃபார்மேட்டில் தான் ஓப்பன் ஆகும். அந்த PDF ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த நேமோட 4 லெட்டர்ஸ் கேபிட்டல்லையும், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இயர் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1989னா 1989, அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமோட 4 லெட்டர் கேபிட்டல் லெட்டரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தோட இயரும் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஆதாருக்கான பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வைஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் PDF ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸை கேபிட்டல்லையும், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான இயரையும் போட்டு ஓகே கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு PDF ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆதார் கார்டை ஆன்லைன்லேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம டெக்கோட்டா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை, see you.